ஆக்சுவலாக நைட்டு ஃபோர்ட்டுக்கு வந்தோம், 10 மணி கரெக்டாக டென்ட்டை விரித்தோம். இங்கே எங்கே கரெக்டாக லொக்கேஷன் கிடைக்கலையேன்னு பார்த்துட்டு இருந்தோம். நல்லா லேக் வியூலேயே ஒரு எப்படி சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டட் அப்படியே நல்லா லேக் வியூவில் நல்லா அந்த ஃபாக்லேயே அப்படியே நல்லா குளிச்சுட்டு அப்படியே கோயில் போய் ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கடலை முட்டையெல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஒரு வைப்பில் போயிட்டுருக்கு. ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டஸ்டி ரைட்ஸ். இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபோர்ட்டை விசிட் பண்ணி அதோட டாப்லேயே டென்ட்டு போட்டு தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தோம். அதுவும் ₹1 செலவு இல்லாமல். இது வந்து ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பு தான். ஸோ இந்த இடத்த நீங்களும் போய் விசிட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே கொடுக்குறோம். மகாராஷ்டிரா வந்து 3வது நாள் இன்றைக்கி. இது வரைக்கும் கும்பே வாட்டர் ஃபால்ஸில் போய் சைட் சீயிங் பார்த்தோம், 2 பேரும் ராப்பலிங் பண்ணோம். இப்போ சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸுமே பார்த்துட்டோம். இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த 3 வீடியோ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி போன 2 ட்ரிப்போட கம்ப்ளீட் மகாராஷ்டிரா வீடியோவுமே இதில் இருக்கும். சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு நாங்கள் அடுத்து போகிற இடம் வந்து கொரிகேட் ஃபோர்ட். இது வந்து லோனாவலாவில் இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா பிளான் பண்ணாமல் போகிற ட்ரிப் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்ட்டு. இந்த மகாராஷ்டிரா ட்ரிப்பில் எங்களுக்கு ஒன்று பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கிடைச்சிதுன்னா அது வந்து இந்த கொரிகேட் ஃபோர்ட்டில் தான். நாங்கள் இதுக்கு பிளானே பண்ணலை. இதுக்கு எப்படி போனோம்னா, கும்பே வாட்டர் ஃபால்ஸில் நாங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து நாசிக் போகலான்னு முடிவு பண்ணோம். நாசிக் எக்ஸ்ட்ரீம் நார்த்தில் இருக்குது. அங்கே ஹரிஹர் ஃபோர்ட் இருக்குது. அது வந்து இப்போ இன்ஸ்டாவில் நல்லாவே ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஃபோர்ட்டில் ட்ரெக்கிங் பண்ணணும்னு ஆசை. பட் இங்கே மகாபலீஸ்வரிலேருந்து அவ்வளோ தூரம் போகணுன்னா அதுக்கே கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நடுவில் எங்கே போகலான்னு பார்த்தப்போ இந்த லோனாவலா பக்கத்துலேயே இந்த கொரிகேட் ஃபோர்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு போனோன்னா ஒரு பாதி ஸ்ட்ரெச் கம்மியாக வரனால அதுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். போகிற வழியில் தான் சீக்ரெட் ஃபால்ஸை பார்த்தோம், அங்கேயும் குளிச்சாச்சு. போகிற ரூட்டை சொல்லணும்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரோட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். போகிற வழி ஃபுல்லாக நிறைய வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள் எத்தனை இருக்குன்ட்டு. 1 2 3 4 5 இதெல்லாமே ஒரு 2-3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் உங்களுக்கு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அந்தர்பன் ட்ரக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும். ஸோ அங்கேருந்து ரோட்ஸ் கொஞ்சம் ரொம்பவே மோசமாகிடும். பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கே பார்த்தாலும் கிராஸ்லேண்டு, ஒரு தொட்டபெட்டா ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் காட்டுற எந்த ஃபுட்டேஜுமே ஃபில்ட்ரு போடாமல் நேச்சுரலாக பார்த்த ஃபுட்டேஜ் தான். அடுத்து வந்து இந்த அந்தர்பன் இங்கே வர்ற வழியில் நீங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணலான்னா அந்தர்பன் ட்ரக் போகலாம், ப்ளஸ் வேலி போகலாம், மில்கி பார் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம், தேவ்குண்ட் போகலாம். இது எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே வந்து போன வருஷம் ஆகஸ்ட்டில் அந்த கவர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். சீக்ரெட் வாட்டர் ஃபால்லேருந்து கொரிகேட் ஃபோர்ட்டுக்கு ஒரு 2.5 மணி நேரத்தில் போயிடலாம். போகிற வழி ஃபுல்லாக இந்த புசுன்னு லானெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டே நீங்கள் போகலாம். செம்ம ட்ரீட்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு தோணும். பட் அப்படி எடுத்தோம்னா நம்ம போகிற ஸ்பாட்டுக்கு நம்மளால் போக முடியாது. ஸோ போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். இங்கெல்லாம் மாடு மேய்ச்சா கூட போதும் போல், எக்ஸ்ட்ரா 4 லிட்டர் பால் நமக்கு கிடைக்கும். கொரிகேட் ஃபோர்ட்டுக்கு 3 கிலோமீட்டர் முன்னாடி டீவியேஷன் வரும். 2 ரூட்டுமே போகலான்னு கூகுள் மேப் சொல்லும். பட் லோனாவலா போகிற ரூட் எடுத்துக்கோங்க, இல்லைனா லோக்கலில் கேட்டுக்கோங்க. ஏன்னா இன்னொரு ரூட்டில் போனால் அது வந்து ஒரு டெட் எண்டாக தான் போய் முடியுது. நாங்கள் வந்து இங்கே வண்டியை பார்க் பண்ணும்போது சாயந்தரம் 5 மணி ஆகிடுச்சு. அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். ₹100 கேட்பாங்க, ஒரு ₹50 கொடுத்தீங்கன்னா போதும். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா முன்னாடி ஒரு கோவில் வரும். அந்த கோவிலுக்கு பேக் சைட்லேயே வந்து சுற்றி ஒரு ரூட் போகும். அதில் போனீங்கன்னா உங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கிருந்து ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு 3/4 மணி நேரம் டு 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க, பேஸ்ட் ஆன் அவர் கேப்பபிலிட்டி. ஸோ யோசித்தோம் போகலாமா வேண்டாமான்னு. ஏன்னா போகிறதுக்கு 3/4 மணி நேரம், வரத்துக்கு 3/4 மணி நேரம்லேயே 1.5 ஆகிடும். 5:45 போயிட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் சுற்றி பார்த்தோம்னா கூட இருட்டில் தான் ரிட்டன் வர மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சிருந்தோம். சரி ரொம்ப யோசிக்க வேண்டாம், போய் பார்த்துடலான்னு முடிவு பண்ணோம். சம்டைம்ஸ் யோசித்தோம் பேசாமல் சீக்ரெட் வாட்டர் ஃபால் போகாமல் வந்திருந்தோம்னா கூட இந்த ஃபோர்ட்டுக்கு சீக்கிரம் போயிடலாமோன்னு. பட் லேட்டர் தான் ரியலைஸ் பண்ணோம், சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் போனதுனால தான் எங்களால் நைட்டே மேலே தங்க முடிஞ்சுதுன்ட்டு. நாங்கள் வந்து நடந்துலாம் போகல, கொஞ்சம் லிட்டரலாக ஓடி போகிற மாதிரி தான், வேகமாக தான் போனோம். ஏன்னா இருட்டுறதுக்குள்ளே வரணுன்ட்டு. ரூட் எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் கல் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கோவிலை தாண்டி இன்னொரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு கல்லை வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் ரைட் எடுக்கணும், நேராக போகாமல். ரைட் எடுத்தோன்னே இன்னொரு 1/2 கிலோமீட்டர்கிட்ட இந்த மாதிரி ரோடு கல் மண்ணாக தான் இருக்கும், ப்ராப்பர் ரூட்லாம் இருக்காது. போகிற வழியில் அங்கங்கே கடையெல்லாம் நிறைய பார்ப்பீங்க. அது வந்து சனி ஞாயிறு மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும், மற்ற எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ அந்த கடையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டான ரூட்டில் போகிறீங்கன்னு தான் அர்த்தம். அதை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் வந்துடும். இந்த படிக்கட்டுலாம் வரத்துக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. பட் ஒன்ஸ் இங்கே வந்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் சரசரன்னு ஏறிடலாம். இதுலேயே நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு கோவில் வரும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் நைட் இங்கே ஸ்டே பண்ணுறதா கூட ஸ்டே பண்ணலாம். இதை விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் போனீங்கன்னா அப்போ வந்து அந்த ஃபோர்ட் மேலே பக்கத்துலேயே இன்னொரு குகை வரும், அங்கே கூட ஸ்டே பண்ணுறது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஒன்றே
ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு டென்ட்டில் அந்த குகைக்குள்ளேயுமே டென்ட்டில் ஸ்டே பண்ணால் பெட்டர். ஏன்னா வந்து எங்கள் பூச்சி இல்லை பாம்பு இதெல்லாம் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஸோ பெட்டர் ஒரு டென்ட்டுனா நீங்கள் உள்ளே போயிடுத்துட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணிட்டு சேஃபாக தங்கிக்கலாம். நாங்கள் வண்டி பார்க் பண்ணப்போ விசாரித்தோம் இந்த ஃபோர்ட்டோட டாப் போகிறதுக்கு எவ்வளோ நேரம். 45 நிமிஷம் டு 1 மணி நேரம். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்களோ அந்த டைமில் ரீச் ஆகிடலான்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அவசரமாக வந்ததுனால 35 நிமிஷத்துலேயே வந்துவிட்டோம். 5 மணிக்கு ஆரம்பித்து 5:35க்குலாம் இந்த ஃபோர்ட்டோட டாப்பிக்கே ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக ஃபோர்ட்டில் மேலே வந்தாச்சு. ஃபுல்லாக மிஸ்ட்டு, ஒரு எல்லோ சேடரில் ஃபுல்லாக சின்ன சின்ன அழகாக பூ பூத்துருக்கு. சீசன் ஆட்டு செம்மையாக இருக்குது. இதுக்கு நடுவில் டென்ட் போட்டு படுத்திருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீல் வருது. பசங்க போட்டுருவோமாண்ணா? கீழே போய் டென்ட் எடுத்தாலாம் ஒரு முடிவு பண்ணி. ஆனால் இருட்டிடும் பரவாயில்லையா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இறங்குறதுக்குள்ள இருட்டும். எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதுக்கான கரெக்டான இது இருக்கிறது மாதிரி தெரியல. ஸோ பெட்டர் வந்து நம்ம காலையில் சன்ரைஸ் இங்கேருந்து பார்த்துட்டு ட்ரோனை ரன் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கீழே போயிட்டு இதை இப்படி பிச் பண்ணிக்கலாம். வெளிச்சம் போது ஸ்பாட்டு பார்த்துக்கணுண்ணா. ஃபோர்ட்டு மேலே ஏறினவுனே முடிவு பண்ணிட்டோம் இங்கே வந்து டென்ட்டு போட்டு தங்கலான்ட்டு. ஏன்னா வந்து இந்த மஞ்சள் கலர் பூலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ப்ளஸ் மிஸ்ட்டு வேறையா, இந்த இடமே ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக டென்ட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரி எப்படி இருந்தாலும் கீழே போகிறதுக்குள்ளேயே இருட்டிடும். கீழே போய் டென்ட்டும் மறுபடியும் எடுத்துடணும். சரி அதுக்குள்ளே இந்த ஃபோர்ட்டை சுற்றி ஒரு நடந்துட்டு வரலாம். அதாவது இந்த மதில் ஒரு பக்கத்துலேயே நடந்து போகிற மாதிரி இடம் இருக்கும். இந்த ஃபோர்ட் எப்படின்னா ரொம்ப அகலம்லாம் இல்லை, அகலம் ரொம்ப கம்மி, பட் நீளம் ரொம்ப ஜாஸ்தி. அப்படியே இந்த மதில் சுவரை சுற்றியே நீங்கள் போனீங்கன்னா நேராக எட்ஜுக்கு போயிட்டு அந்த சைடு உங்களால் வந்து திரும்ப நடந்து வர முடியும். சரி நடந்து போகலான்னு போய்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒன் சைடே உங்களுக்கு வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சுற்றி வந்தீங்கனாலே க்ளோஸ் டு ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட நீங்கள் நடந்துடுவீங்க. ஃபோர்ட்டோட கார்னரில் வந்து பார்த்தா மிஸ்ட்டுக்கு வந்து ஒன்றுமே தெரில. அங்கே ஒரு பெரிய மலை இருக்குது, அதுவே ரொம்ப மங்கலாக தான் தெரியுது. செம்ம வைப்பு. ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து என்ன யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஒரு 50-50 தான், இங்கே டென்ட்டு போடுறோமா இல்லையான்னு ஒரு 50-50 சான்ஸில் தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படியே அந்த கார்னர்லேருந்து திரும்ப வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்து ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட 3 லேக் இருந்துச்சு, எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த லேக்குக்கு 2 லேக்குக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உட்கார்ற மாதிரி அந்த பார்க் பெஞ்சஸ் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை பார்த்தோன்னே முடிவு பண்ணோம் 100% மழை வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி இன்றைக்கி நைட் மேலே தான் வந்து தங்க போகிறோன்ட்டு. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ஏரியெல்லாம் பார்த்து இவ்வளோ எக்ஸைட் ஆக அவசியம் இல்லை தான். பட் இந்த மாதிரி ஒரு கோட்டையோட டாப்பில் அது ஒரு கிளியர் வாட்டர், சுற்றி நல்லா மஞ்சப்பூ மிஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் ஒரு லேக் பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். அது வந்து ஆள் நடமாட்டமே பெருசாக இல்லை. ஸோ இதனால தான் நாங்கள் வந்து 100% இங்கே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரி எப்படி இருந்தாலும் இருட்டில் தான் வரப்போகிறோம், கொஞ்சம் நேரம் அப்படியே லேக்கில் கல் விட்டு விளாண்டுட்டு போகலான்ட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே போக ஆரம்பித்தோம். இருட்டில் ஒன்றுமே தெரில, அப்படியே மெதுவாக கீழே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி நைட் டைம்லாம் ட்ரெக் பண்ணுறீங்கன்னா மொபைல் டார்ச்லாம் சுத்தமாக ஹெல்ப் பண்ணாது. முடிஞ்சால் நல்லா ஹை பவர் டார்ச் இல்லை டெக்கத்லானில் வந்து இந்த சைக்கிள் டார்ச்லாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீங்களால் சேஃபாக வர முடியும். சரி கொஞ்சம் சீக்கிரமாக ஃபோர்ட்டுக்கு போயிடலான்னு இன்றைக்கி சமைக்க வேணான்னு டிசைட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஹோட்டலில் ஆளுக்கு ஒரு எக் தாலி வாங்கினோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன், சூப்பராக இருந்துச்சு. நான் எப்படி இருக்கேன்? இந்த எக் ஆக்சுவலாக நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நினச்சேன். ஆனால் வேறு லெவல் இருக்குது. அது நல்லா ஸ்பைசியாக ஒரு மாதிரி இது ஒரு ஃபீல் இருக்குது. இதுக்கும் டோட்டலாகவே கான்ட்ரவர்சி இருக்குது, நல்ல ஃபீல் இருக்குது. ஒரு எக்கில் இத்தனை டிஷ்ஷு. ஆமாம், ஒரு பொரியல், ஒரு இந்த நார்மல் வேறு லெவல் டேஸ்ட்டு. சிக்கன் ஃபீல் கிடைக்குது சாப்பிட்டா. சாப்பிட்டு அங்கே பக்கத்துலேயே விசாரித்தோம் இங்கே மேலே போய் தங்கலாமான்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அங்கே பார்க்கிங்கில் இருந்தவரே நானே கைடாக வரனார். எங்களுக்கும் ஓகேவா பட்டுச்சு. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸில் ட்ரெக்கிங் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ட்டை ஏறி இறங்கிட்டோம். இப்போ ரிட்டன் மேலே போகும்போது டென்ட் எடுத்து போகணும், ஸ்லீப்பிங் பேக்ஸு, பெட்ஷீட்டு, தண்ணி பாட்டில், சாப்பிட்றதுக்கு ஏதாவது, அதுக்கப்புறம் இந்த ட்ரோனு கேமரான்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 2 பேக் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே இந்த டென்ட்டெல்லாம் தூக்கிட்டு போகிறதுனால ஒரு கைடு இருந்து டென்ட்டை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா 2 பேக்கை கேரி பண்ணிக்கலான்னு இருந்தோம். 500 ரூபாய் கேட்டார், எங்களுக்குமே ரீசனபிளாக பட்டுச்சு. சரின்னு போயிட்டு அவர் வீட்லேயே பார்க் பண்ணிவிட்டு வண்டியை ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபுல் இருட்டு, படிக்கட்டில் அப்படியே மெதுவாக அந்த ஏற்கனவே பெஞ்ச மலைக்கு
தண்ணி வந்துட்டுருக்கு. ஒரு நல்ல ஃபீல் ஆக்சுவலாக. மேலே வந்ததும் கைடு போய் ஒரு கோவிலில் செட்டில் ஆகிட்டார். எங்களுக்கு இந்த புல்தரையை தேடி கண்டுபிடிக்கவே வந்து டைம் ஆகிடுச்சு. பார்த்து கண்டுபிடிச்சி டென்ட்டெல்லாம் போட்டுட்டோம். செம்ம குளிர் வேறு, மிஸ்ட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறது தெரியுது. நல்லா 1 அடி 1.5 அடி உயரத்துக்கு புல்தரை இருந்ததுனால நல்லா மெதுன்னு தூக்கம் சூப்பராக வந்துச்சு. சாயந்தரம் ஒரு ஈவினிங் ஒரு 10 மணிக்கெலாம் படுத்திருப்போம். அதனால் காலைல ஒரு 5-5:30 எழுந்துட்டோம். எழுந்து பார்த்தா நைட்டு பார்த்துக்கும் காலையில் பார்த்துக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி செம்ம சூப்பராக இருந்துச்சு ஆம்பியன்ஸ். கைடு கொஞ்ச நேரத்தில் அப்படியே கிளம்பிட்டார். நாங்கள் டென்ட்டு போட்டிருந்த ஆம்பியன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. என்னோடய லைஃப்லேயே நான் பெஸ்ட்டாக டென்ட்டு பிச் பண்ணதுன்னா அது இந்த இடம் தான் சொல்லுவேன். நான் 5:30 எந்திரிச்சா யோகானா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போய் சன்ரைஸை வந்து கேப்சர் பண்ணலான்னு போயிட்டார். செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ எல்லாமே பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து இந்த ட்ரோனை எடுத்து இந்த ஏரியல் வியூ அப்படியே அழகாக கேப்சர் பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ளே ஒரு 10 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. முன்னாடி கிளியராக இருந்த வியூ இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுவுமே ஒரு வகையில் எங்களுக்கு நல்லதுன்னு தான் பட்டுச்சு. ஏன்னா எப்படியும் மிஸ்ட்டு போகிறதுக்கு ஒரு 1 மணி நேரமாக அது ஆகும்னு எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. சரி அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ சரி குளிச்சிருவோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணோம். ஏன்னா டென்ட்லேயே வந்து ராஜா மாதிரி தங்கியாச்சு. அடுத்து அப்படியே குளிச்சிட்டோம்னா ராஜ வாழ்க்கை வந்து கம்ப்ளீட் ஆயிரும் பாருங்கள். அந்த குளிர்லேயும் தண்ணியில் இறங்கிட்டோம். பட் என்னென்னா தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் தண்ணியே கொஞ்சம் ஹீட்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். ஏன்னா வெளியில் வந்து அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. லக்கிலி இது வந்து அவ்வளோ சேறு சகதியமாக இல்லை. தண்ணி வந்து பாதி தூரம் போனோம், இடுப்பளவு தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து சேரெல்லாம் இல்லாமல் கல்லாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வெளில வர முடிஞ்சுது. குளிச்சுட்டு வந்த உடனே பக்கத்துலேயே இருந்த சிவன் கோயிலில் போய் அழகாக சாமி கும்பிட்டுட்டு கொண்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு மிஸ்ட்டு குறையட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நைட்டு ஃபோர்ட்டுக்கு வந்தோம். 10 மணி கரெக்டாக டென்ட்டை விரித்தோம். இங்கே கரெக்டாக லொக்கேஷன் கிடைக்கலையேன்னு பார்த்துட்டு இருந்தோம். நல்லா லேக் வியூலேயே ஒரு எப்படி சொல்கிறது அன்எக்ஸ்பெக்டட் லொக்கேஷன் கிடச்சிது. இதே டென்ட்டை போட்டோம். குட் ஸ்லீப். காலையில் ஒரு 6 o'clock எழுந்திரிச்சோம். அப்படியே சன்ரைஸ் ஆகிற ஃபீல் இருந்துச்சு. அப்படியே நல்லா லேக் வியூவில் நல்லா அந்த ஃபாக்லேயே அப்படியே நல்லா குளிச்சுட்டு அப்படியே கோயில் போய் ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கடலை முட்டையெல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஒரு வைப்பில் போயிட்டுருக்கு. அப்படியே மிஸ்ட்டு நல்லா குறைஞ்சிச்சின்னா இந்த பேலஸையே ஒரு ட்ரோன் வியூவில் கவர் பண்ணிவிட்டு நம்ம நீ அடுத்த லொக்கேஷன். ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மிஸ்ட்டு குறையிறது தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். காலையில் 6:30 மணிக்கு எடுத்த ஃபுட்டேஜ் இது. ஸோ எவ்வளோ கிளியராக இருக்குது. அந்த ட்ரோனை வந்து ஒரு வித்தின் ஒரு 10-15 செகண்ட்ஸ் தான் அந்த ட்ரோனை மேலே கொண்டு போகிறதுக்குள்ளே மிஸ்ட்டு சடனாக எங்கேருந்து வந்துச்சு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுச்சு. அடுத்து எங்களுக்கு கிளியரான வியூ கிடைக்கிறதுக்கு 6:30 மணிலேருந்து 7:30, 8:30, 9 கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்து வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். இப்படி 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு ஃபுட்டேஜ் இருக்கிறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அடுத்து வர 40 செகண்ட் இந்த வீடியோவை பாருங்கள். எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்னு தெரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் டஸ்டி ரைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேசஸ், வாட்டர் ஃபால்ஸ், அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ்லாம் வாரம் வந்து வீடியோவாக வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை.